வணக்கம் ஜோரா ஆன்மீகம். என்னடா ஆன்மீக சேனலில் ஏதோ நெக்லஸ் மாதிரி ஒன்று காட்டுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இது நானே பண்ணது தான். இப்போ வரலட்சுமி இது வரப்போகுது, நவராத்திரி எல்லாமே வரப்போகுது. அதுக்கு இப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அம்மன் இது பண்ணுவேன். அதாவது கடைசி 3 நாளுக்கு மட்டும் கொலு வைக்க மாட்டேன். அம்மன் செய்வேன். எங்கள் வீட்டுக்கு அம்மனை எழுந்தரில் செய்வேன். அப்போ நான் வருஷம் பண்ணும்போது ஏதாவது நெக்லஸ், கம்மல் ஏதாவது ஒன்று சின்ன கார்ட்போர்டில் எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட்டை வச்சு பண்ணுவேன். இப்போ நான் பண்ணதை ஒரு வீடியோவாக எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரியாட்டா கூட நான் செய்கிறத நீங்கள் அப்படி பாருங்கள். ஈஸியாக தாங்க இருக்கும். இது ஒரு சின்ன கார்ட்போர்டு, அதாவது வேஸ்ட் அட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்டோன், அதுக்கப்புறம் சிசர், ஸ்டோன் ஒட்டுற கம்மு, இது தாங்க மெயினாக வேணும். அப்புறம் ரன்னிங் செயின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ரன்னிங் பால் செயின் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். இது கிராஃப்ட் அந்த கடையிலையும் இருக்கும். அல்லது இந்த ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்காக ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும்ல, அதில் கூட இருக்கும். அப்புறம் ஒரு கார்ட்போர்டில் கோல்டன் கலர், அதாவது ஜோல்ஸ் கலர்லேயே ஒன்று இருக்கும். அந்த கோல்டன் கலரை அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது அக்ரிலிக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கும். அது 20 ரூபா அப்படி தான் இருக்கும். அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு அப்புறம் லேஸ் ஒன்று தேவை. அதாவது நீங்கள் ப்ளவுஸ்லலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த லேஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி அந்த நெக்லஸ்க்கு உண்டான அந்த ரவுண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டு அந்த லேஸை ஒட்டிக்கோங்க. இதை நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் லென்த் ஆகும் அப்படிங்கிறதுனால இது லேஸை அந்த நெக்லஸ் அந்த இதில் ஒட்டிக்கோங்க. லேஸ் மட்டும் தான் இல்லைங்க, இது செயின் ஸ்டோன், ரன்னிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பால் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே இருக்கும். 1 மீட்ரு எங்கள் ஊரில் இது 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதையும் அதை சுற்றி அப்படியே ஒட்டிட்டேங்க. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. க்ரீன், எல்லோ, அதாவது நீங்கள் ஏதாவது வைக்க போகிறீங்க ட்ரெஸ்க்கு மேட்சாக அப்படின்னா அதுக்கு மாதிரி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி saree வாங்கலாம் அம்மனுக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போவே நான் இந்த கலர்லேயே ஒன்று நெக்லஸ் மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. இது ஒரு பேக்கெட் 80 ரூபா 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்குது. நான் இந்த பிங்க் கலர் எடுக்க போகிறேன். இது பொதுவாக எனக்கு பிடிச்ச கலர் ஒன்று. இன்னொன்று சுக்கிரனுக்கு பிடிச்ச கலரும் இது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓட்டிட்டு அதுக்கு கீழேயுமே அதே பால் செயின் ஓட்டிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன், அந்த பிங்க் கலர் ஸ்டோன் ஊட்டிட்டு அதை சுற்றி அந்த பால் செயின் அதையும் நான் ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிற அந்த மல்டி கலர்னு கூட சொல்லுவாங்க, அந்த ஸ்டோன் செயின் அதையுமே நான் ஒட்டியிருக்கேன். நீங்களே பாருங்கள். அந்த பால் செயின் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பால் செயின் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் செயின் ஸ்டோன் இதுவுமே கடையில் இருக்கும். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதாவது ப்ளூ, எல்லோ, ரெட்டு அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. ஃபுல்லாகவே அந்த நெக்லஸ் இதில் ஒட்டிட்டேன். அப்புறம் இதுவும் அதே மாதிரி கார்ட்போர்டில் எல்லோ கலர், அந்த கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த நெக்லஸ்க்கு டாலருக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். இது எந்த சேஃப்லனாலும் உங்களுக்கு பீகாக் தெரியும் அப்படின்னா அந்த சேஃபில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றி அந்த பிங்க் கலர் அந்த ஸ்டோனை ஓட்டிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கார்ட்போர்டில் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுக்கு கீழே இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா OHP சீட் அப்படின்னு இருக்கும். கடையில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது கண்ணாடி ஷீட் மாதிரியே இருக்கும் OHP. அதை ஓட்டிட்டோம் அப்படின்னா இந்த கார்ட்போர்டு கூட வேஸ்ட்டு தெரியாது. அது நீங்கள் OHP சீட் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா கூட இதை விட நீட்டாக இருக்கும். அந்த கார்ட்போர்டு எக்ஸ்ட்ரா பீஸ் தெரியவே செய்யாது. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த லேஸை நம்ம அடித்து விட்டுட்டேன். இதில் 2 ரோப், அதாவது நம்ம நார்மலாக சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பாசி அதுக்கப்புறம் நமக்கே நெக்லஸ்க்கெலாம் ஒரு ரோப் கொடுத்துருப்போம் தெரியுமா, அதை கூட நம்ம இதில் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை பண்ணலை. ஏன்னா நான் கலசம் வச்சு பண்ணுறதுனால அதில் அந்த மஞ்சள் கயிறு 2 பக்கம் வச்சு நான் அதை கழுத்தில் அம்மனுக்கு போடுறதுக்காக நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் அதை பண்ணும்போது உங்ககிட்ட நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் ஒட்டியிருக்க அந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி எல்லோ கலர் நீங்கள் அடித்தாலும் ஓகே. நான் அந்த மாதிரி ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். ஏன்னா நான் கலசத்தில் அப்படியே ஒட்டுறதுனால இதுவே நீங்கள் விருப்பப்பட்டு சின்ன குழந்தைகளுக்கு போடுறதா இருந்தது அப்படின்னா OHP ஷீட்டில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீட்டாக வைங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே கம்மல் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அப்பப்போ உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ்.